கயல், எங்களோட தானே கிளம்புன? ஏன் ஹோட்டல் வரதுக்கு இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? எதுக்காக திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போன? இல்ல, பதட்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாருக்கும் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லி அண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. நான் வர வழியில் அப்படியே பார்த்தேன், அவங்கள கூட்டிட்டு வந்தேன். அக்கா, காலையில பார்க்கும்போது நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஹாஸ்பிட்டல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, காலையில ரொம்ப தலைவலியா இருந்தது, அதான். அக்கா, இப்போ ஓகே தானே? நீங்க எங்களை யாராச்சும் துணை கூட்டு போக வேண்டியதானே, ஏன் தனியா போனீங்க? இல்ல தம்பி, ஹோட்டல்ல வேலை இருக்குல்ல, அதான் நான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். உடம்புக்கு முடியலன்னா எதுக்கு ஹோட்டலுக்கு வரணும்? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. மா விடுங்க, அதான் அண்ணி வந்துட்டாங்கல்ல, ஏன் ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அண்ணி இப்போ நல்லா தான் இருக்காங்க இல்லனே, எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு இல்ல கயல். மா விடுங்கறேன்ல, ஒன்னும் இல்ல. அண்ணி உள்ள போங்க. மா, அண்ணி இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நாம ஏதாச்சும் கேட்க போய் அவங்க திரும்ப கோவப்பட்டுருவாங்கன்னு தான் நான் எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும், யாரும் எதுவுமே கேட்க வேண்டாம். அவளோட நடவடிக்கையும் பேசுறதையும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு கயல். எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, எந்நேரமும் தனியா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது, இப்படி சொல்லாம கொள்ளாம தனியா வெளியில போயிட்டு வரதெல்லாம் மனசுக்குள்ள 1000 கேள்வியை உண்டாக்குது. மா, அவங்க அப்படி இருக்காங்களா இல்ல நமக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கே புரியல. ஆனா அண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. எந்த விஷயம் அவங்களை இப்படி நடந்துக்க வைக்குதுன்னு தெரியல. மா, நாமளா ஏதாவது கேட்டு அவங்க அதனால வேற ஏதாவது ஒரு முடிவெடுக்க கூடாது. அவங்கள நம்ம ஃப்ரீயா விட்டுடலாம். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சீக்கிரமா சொல்யூஷன் கிடைக்கும். ஹலோ அக்கா, நான் முருகன் பேசுறேன்க்கா. சொல்லு தம்பி, என் வீட்டுக்காரரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சியா? அக்கா, நான் அண்ணன் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன்க்கா. ஆனா அண்ணன் எங்க போனாருன்னு அவரை பத்தி யாருக்குமே தெரியலக்கா. என்னப்பா இப்படி சொல்ற? நீ ஃபோன் பண்ணதும் என் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபோன் பண்றேன்னு நினைச்சேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் விசாரிச்சுட்டு தான்க்கா இருக்கேன். ஆனா அண்ணன் எங்க இருக்காருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இங்க மட்டும் விசாரிச்சதும் இல்லாம மும்பையில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கதிரேசன் ஒருத்தர் இருக்கான். அண்ணனுக்கு அவனை நல்லா தெரியும். அவன்கிட்ட விஷயத்த சொல்லி அண்ணனை பத்தி விசாரிக்க சொன்னேன். அவனும் அங்க விசாரிச்சுட்டான். அண்ணன் அங்க இல்லைன்னாக்கா சொன்னான். என்ன தம்பி சொல்ற நீ? எனக்கு என்னமோ அவன் சொன்னதை வச்சு பார்த்தா அண்ணன் அங்க மும்பையில இருக்க வாய்ப்புல இருந்தாக்கா தோணுது. முருகா, எது வச்சு நீ இப்படி எல்லாம் சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் முடிவுக்கு வராத. மும்பை எவ்வளவு பெரிய ஊரு. ஏதோ 1-2 இடத்துல தேடி பார்த்துட்டு அவர் அங்க இல்லைன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அவர் அங்கதான்ப்பா இருப்பாரு. அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணா அங்கதான் இருக்காருன்னு எதை வச்சு நம்புறது? ஒருவேளை நான் அவர் கூட வேலைக்கு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட அவர் பொய் சொன்ன மாதிரி அவரும் மும்பைக்கு வேலைக்கு போனது பொய்யா இருக்கலாம்ல. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்கக்கா. அப்படியே அண்ணன் வேலைக்கு போயிருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்க மாட்டாரு. நாமளே தேடி கண்டுபிடிச்சிடலான்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இந்த பிரச்சனையை பத்தி உங்க வீட்டுல சொல்றதுதான் ரொம்ப நல்லதுன்னு தோணுதுக்கா. உங்க குழந்தைனர் போலீஸா தானே இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்கக்கா. கண்டிப்பா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல விசாரிக்க ஆரம்பிச்சா எப்படியும் அண்ணனை பத்தி தகவல் தெரிஞ்சிடும், அவரை கண்டுபிடிச்சிடலாம். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லக்கா. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிக்கா, நான் வைக்கிறேன்க்கா.